ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் இன்னொரு 500 பாயிண்ட் அளவுக்கு இருந்திருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு 486 பாயிண்ட், இன்றைக்கி ஒரு 488 பாயிண்ட், மொத்தமாக சேர்த்துனா 1000 பாயிண்ட் அளவுக்கு நம்மளோட மார்க்கெட் விழுந்திருக்கு. இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் விழுந்ததுக்கு இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை மட்டும் காரணம் இல்லை, ஆர்பிஐ கொடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் காரணம். நம்ம நேற்று அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் ஒரு 300லேருந்து 500 பாயிண்ட் அளவுக்கு விழுன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். காரணம் என்னென்னா, இந்த வீக்கெண்டில் இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளான்ட்டு, அலுமினியம் பிளான்ட்டு, அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் மேலே எல்லாம் குண்டு போட்டதில் ஈரான் டென்ஷனாகி அவங்களோட ஹவுத்தீஸை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஹவுத்தீஸ்ன்றவங்க ஈரானோட ஒரு ப்ராக்ஸி. அவங்க யமன் நாட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் அல்மந்திவியும் நாங்கள் மூடுறோம், கீழே ரெட் சீலையும் எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த காரணத்தினாலையும் ரஷ்யா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் கேஸ் ஏற்றுமதியை நிறுத்துகிறோம், காரணம் எங்கள் மக்களுக்கே அது தேவைப்படுதுன்னு சொன்ன காரணத்தினாலையும் யூரோப்பியன் மார்க்கெட் பயங்கரமாக விழுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போட்டிருந்தோம். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டிருந்தோம். ஆனால் நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்த ஒரு அப்டேட் என்னென்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தில் இந்த அரபு நாடுகளெல்லாம் சேர்ந்து ஈரான், அமெரிக்கன் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் சேர்ந்து பேசியிருக்காங்க. அப்படி பேசி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் சம்மந்தமாக ஒரு கன்சார்டியம் ஒன்று ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்தது. இந்த கன்சார்டியம்னா என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா துருக்கி, ஓமன், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மாதிரியான அரபு நாடுகளெல்லாம் இருக்கும். இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் ஏதாவது ஒரு கப்பல் போகணுன்னா இந்த கன்சார்டியம் கிட்ட போயிட்டு, சார் நாங்கள் இந்த மாதிரி இந்த கப்பலில் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரோம், ஈரான் கிட்ட பேசி கொஞ்சம் பர்மிஷன் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கன்சார்டியம் கிட்ட சொல்லிட்டா, இந்த கன்சார்டியம் ஈரான் கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி கொடுத்துரும். ஸோ ஒரு வழியாக இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் க்ரூட் ஆயில் போக்குவரத்து தடைப்படாதுன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி காலையில் நம்மளோட மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு தான் கேப் டவுன்ன்ற மாதிரி காமிச்சிது. காரணம் என்னன்னா, என்னதான் க்ரூட் ஆயில் போனாலும் இன்னும் பிரச்சனை முடியல இல்லையா, அதனால ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் கேப் டவுன்ன்ற மாதிரி காமிச்சது. சரின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா துப்புன்னு விழ ஆரம்பிச்சது. காரணம் என்னன்னா, ஆர்பிஐ கொடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன். இதை பற்றி நம்ம இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பேசியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ருப்பியை இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக தான் ஆர்பிஐ இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியில் ருப்பியும் ஸ்டெபிலைஸ் ஆகலை, பேங்க்ஸும் பயங்கரமாக விழுந்துருச்சு. என்ன இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா, இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், படிக்கிறதுக்கே போகிறேன்னு வச்சுக்கோமே, எனக்கு $1 லட்சம் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். இப்போது நான் HDFC பேங்க்கில் போய் சார் $1 லட்சம் எனக்கு தேவைப்படுது, ஒரு டாலர் $94. ஸோ 94 லட்ச ரூபா இந்திய ரூபாய் வச்சுக்கிட்டு எனக்கு $1 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ HDFC பேங்க் 94 லட்ச ரூபா என்கிட்ட வாங்கிக்கிட்டு $1 லட்சம் எனக்கு கொடுக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் அவங்க கிளைம் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ஒரு லாபம் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு $1 லட்சம் HDFC பேங்க் கொடுக்கணும்னா HDFC பேங்க்குக்கு $1 லட்சம் தேவைப்படும் இல்லைங்களா. அந்த டாலர் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேருந்து வாங்கிப்பாங்க. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாலரோட விலை திடீர்னு ஏறும் இறங்கும். இப்படி ஏற்ற இறக்கத்துலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் சிஸ்டம். ஆனால் இதில் மறைமுகமாக நிறைய லாபம் இருக்குது. ஏன்னா இந்திய ரூபா பார்த்தீங்கன்னா சரிஞ்சிட்டே போச்சுன்னா ஆல்ரெடி இவங்களோட ஓப்பனாக இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் மூலிமா இவங்களுக்கு லாபம் வர ஆரம்பிக்கும். இதன் மூலிமா பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக அதர் இன்கம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் அமைஞ்சிருச்சு. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா பேங்க்ஸுக்கு செக் வைக்கணுன்றதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொண்டு வரல. அதிகப்படியான இந்திய ரூபாவை கொடுத்து வெளிநாட்டு டாலர்களை வாங்கிட்டே இருந்தோம்னா நம்ம இந்திய ரூபா பலவீனம் ஆயிடும்ன்ற காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இந்த செக்கை வைக்கிறாங்க. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளார இந்த பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் மேலே நீங்கள் வெளிநாட்டு டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வராங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு பேங்க்கோட மொத்த கேபிட்டலில் 25% வரை நீங்கள் வெளிநாட்டு கரன்சியில் முதலீடு பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஓப்பன் ட்ரேடிங் பொசிஷன்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இது $100 மில்லியன் அடங்குது. ஸோ இதனால் பேங்க்ஸ் உடனடியாக இந்த பொசிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா. ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளார க்ளோஸ் பண்ணும்போது அந்த மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கோ லாபம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. என்ன விலை வந்தாலும் அதை வித்துட்டு போயிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைனால எல்லார் போர்ட்ஃபோலியும் 20%லேருந்து 40% அளவுக்கு விழுந்திருக்கு. நிறைய கம்பெனி ஷேர்ஸ் 20லேருந்து 40% அளவுக்கு விழுந்திருக்கு. இன்றைக்கே நீ வித்தாகணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நஷ்டத்தில் தான் வைக்கணும். அதே ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கழிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் ரிகவர் ஆனதுக்கப்புறம் விற்றோம்னா நம்மளோட அசலுக்கு மேலே நம்மளுக்கு லாபமே வரும். ஆனால் ஆர்பிஐயோட இந்த நோட்டிஃபிகேஷன் படி ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அந்த பொசிஷன் எல்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பேங்க்ஸுக்கு கிட்டத்தட்ட 3000லேருந்து 4000 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட் சொல்கிறாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் சடனாக மார்க்கெட்டுக்குள்ளார இவ்வளோ டாலர்ஸ் வந்துச்சுன்னா இந்திய ரூபாவோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா விழாது, மாறா வந்து அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அதன்படி இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்திய ரூபாவோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 90 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆச்சு. கிட்டத்தட்ட 94 ரூபாய் 80 பைசா இருந்தது, 93 ரூபாய் 80 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆச்சு. அது வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே மறுபடியும் 94 ரூபாய் பக்கத்தில் 94 ரூபாய் தாண்டி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட இந்திய ரூபா. என்னதான் ஆர்பிஐ இந்த நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருந்தாலும் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாயோட வீழ்ச்சியை வந்து தடுக்க முடியல. நாள் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபாய் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூபா வந்து வந்துருச்சு. அதாவது இதுக்கு மேலே $1 நம்ம வாங்கினோம்னா 95 ரூபாய் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் $1 வந்து வாங்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருளாதாரத்துக்கு நெகட்டிவான விஷயம். இது ஒரு பக்கம் இருந்தால் பேங்க்ஸுக்கு வந்து இந்த ஒரு குவார்ட்டரில் 3000லேருந்து 4000 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால பேங்கிங் கம்பெனிஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. பேங்க் நிஃப்டி மட்டும் 2000 பாயிண்ட் அளவுக்கு கிராஷ் ஆச்சு. இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிராஷ் ஆனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா HDFC, ICICI பேங்க், SBI மாதிரியான பேங்க்ஸ் விழுந்தது தான். ஒன்ஸ் இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸ் எல்லாம் விழ ஆரம்பிச்ச உடனே சின்ன பேங்க், இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் விழ ஆரம்பிச்சது, IDFC பேங்க், ஃபெடரல் பேங்க் விழ ஆரம்பிச்சது, அண்ட் NBFCs மாதிரியான கம்பெனிஸும் வந்து விழ ஆரம்பிச்சது, பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரியான கம்பெனிஸும் விழ ஆரம்பிச்சது. இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டாரல் கிராஷாக மாறிடுச்சு. ஸோ என்னதான் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் வந்திருந்தாலும் ஆர்பிஐயோட இந்த நோட்டிஃபிகேஷன் காரணமாக நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கு மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட் விழுந்துடுச்சு. அண்ட் அடுத்து நம்மளோட இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைக்கு வந்தோம்னா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்தது. அதான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கன்சார்டியம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து பாசிட்டிவான அப்டேட் வந்திருந்தாலும் அட்டாக்ஸ் நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா நிற்கலை. அதாவது ஒரு 4-5 மணி நேரம் விடியற் காலையில் வந்து ஒரு நம்மளோட டைமிங்க்கு வந்து காலையில் 8 மணி 9 மணி வரையும் பெருசாக அட்டாக்ஸ் நடக்கலை. நான் வந்து அதை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கூட சந்தோஷமாக சொன்னேன், அப்பாடா எந்த அட்டாக்ஸும் நடக்கலை, ஒருவேளை அந்த கன்சார்டியம் ஃபார்ம் பண்ணும்போதே ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறேன். சொல்லி ஒரு அரை மணி நேரம் ஆகலை, அதுக்குள்ளார வந்து IRGC என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே அமெரிக்கன் ஆர்மி தங்கி இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்சி பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா டெஹரானில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் நடத்துகிறாங்க. நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா டெஹரானில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த கன்சார்டியமோட அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி. அப்படி தாக்குதல் நடத்துனதுனால டெஹரான், அதாவது ஈரானோட தலைநகரத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு 2 மணிக்கு மேலே இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் மறுபடியும் வந்துடுச்சு, மறுபடியும் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எல்லா இடத்துலையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட நியூஸ் மீடியாவில் வந்து செய்திகள் வர ஆரம்பிச்சது. ஓகே, பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு பார்த்தா மறுபடியும் அட்டாக்ஸை கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அண்ட் மத்தியானத்துக்கு மேலே ஒரு 3 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஜிப்தியன் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த போரை முடிக்கணும்னா அது ட்ரம்ப் மனசு வச்சா மட்டும்தான் முடியும்னு சொல்கிறாரு. இப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் சொன்னேன், இந்த ஆள் தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக வந்து இவர் எதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா இந்த இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்குன்னா, இது எல்லாமே என்னோட கெஸ் தான், என்ன ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்குன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம், ஜஸ்ட் நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விடுங்க, நாங்கள் வந்து எங்களோட படைகளை கூட்டிட்டு நாங்கள் அமெரிக்காக்கே போயிடுறோன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும். காரணம் என்னன்னா இந்த வீக்கெண்டில் அமெரிக்காவில் மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து வெடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 90 லட்சம் மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது தேவையில்லாத போர், வேணும்னா உங்கள் பையனுக்கு வந்து சண்டைக்கு அனுப்புங்க, ஏன் எங்களோட பசங்களை வந்து சண்டைக்கு அனுப்புறீங்க, அங்கே போய் அவங்க யாராவது இறந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பாங்களா, இந்த மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரம்ப்பை வந்து விமர்சித்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் நேற்று அப்சர்வ் பண்ணீங்கன்னா ட்ரம்ப் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சோஷியல் மீடியாவில் எந்த போஸ்ட்டும் போடவே கிடையாது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு எஜிப்தியன் பிரசிடென்ட் சொல்கிறாரு. 4:56 வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரம்ப் வந்து அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இமேஜை வந்து நான் இங்கே போடுறேன். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற ரெஜிம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நல்லாவே பேசிகிட்டு இருக்கோம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விட்டுருங்க, நாங்கள் வந்து ஈரான்லேருந்து வெளியே வந்துடுறோம். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கலைன்னா நாங்கள் உங்களோட ஆயில் ஃபீல்ட்ஸ், டீசாலினேஷன் பிளான்ட்டு, எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அடிப்போம், அடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்த ஈரான் இந்த மிடில் ஈஸ்ட்டை விட்டு வெளியில் வரத்துக்கு பிளான் பண்ணிட்டாரு. அண்ட் நேற்று வந்து ஒரு அப்டேட் என்னென்னா, ஈரான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற அமெரிக்கன் பேசஸ் எல்லாம் மூடணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து ஒரு அப்டேட் என்னென்னா, இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வேளை மிடில் ஈஸ்ட்லேருந்து உங்களோட பேசஸ்
பேசஸை மூவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இஸ்ரேலில் கொண்டு வந்து உங்களோட பேசஸ் வச்சுக்கோங்க, தாராளமாக அதுக்கான இடத்த வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிட்ட வராங்க. ஒரு பக்கம் யூஎஸ் பேசஸை மூடுற மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்துட்டா போதும் நாங்கள் கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை எக்ஸைட் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு 0.5% அளவு தான் அமெரிக்கன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஒரு 0.5% தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் க்ரூட் ஆயிலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரல. இன்னும் $108 தான் க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எப்போ வந்து இது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ஈரானும் இஸ்ரேலும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது தான் ஓகே நாங்கள் சண்டையை நிறுத்திக்கிறோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்ததுனால நாங்கள் சண்டையை நிறுத்துறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொன்னாலோ, இல்லை அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தாக்காதுன்னு சொன்னதுனால நாங்கள் சண்டையை நிறுத்துறோம்னு சொல்லிட்டு ஈரான் சொன்னாலோ தான் இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை மார்க்கெட் கொடுக்கும். காரணம் என்னன்னா, மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் மேலே நம்பிக்கை இல்லை, ட்ரம்ப் சொல்கிற வார்த்தை மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா போர் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாரு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் படைகளை நாங்கள் அனுப்ப போகிறோம்னு சொல்கிறாரு, பயங்கரமாக தாக்குன்னு சொல்றாரு, 48 மணி நேரத்துக்குள்ளார தாக்குன்றாரு, அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு தாக்குன்றாரு, அப்புறம் ஏப்ரல் 6ஆம் தேதி தாக்குன்றாரு. இந்த மாதிரி மாற்றி பேசுனதால மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரம்ப்பை நம்புறதை விட்டுடுச்சு. ஸோ எது எப்படியும் இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ரிகவர் ஆனால் அதுவே நமக்கு போதும். ஏன்னா இந்த பிரச்சனை பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரிசெஷனுக்குள்ளார கொண்டு போயிடும் சொல்லிட்டு ரஷ்யா அதிபர் வந்து வெள்ளிக்கிழமை சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்மளோட நியூஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சான்சலர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவிட் மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த போர் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா, நான் வீடியோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து 250 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டியில் அந்த அளவுக்கு கேப் டவுன் இண்டிகேட் பண்ணலை. காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் பயங்கரமாக விழுந்தது, ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சு. 1 மணி நேரம் கழிச்சு ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா விழ ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டில் நடந்தது. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்படி 2800 ஷேர்ஸ் வந்து நெகட்டிவாகவும் 500 ஷேர்ஸ் மட்டும் பாசிட்டிவ் வந்ததோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2700 ஷேர் நெகட்டிவாகவும் 500 ஷேர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓவராலாக மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அடுத்து செக்டாரல் இண்டிசஸ் வந்தோம்னா எல்லா செக்டாரும் நெகட்டிவாக தான் இருக்குது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது. ஈவன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து 1.5% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, கோல்டு ப்ரைஸஸ் $4500 மேலே ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் பயங்கரமாக விழுந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவும் துருக்கியும் சேர்ந்து இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 58 டன் 58,000 கிலோ தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் விழுந்துட்டு இருந்தது. ஒன்ஸ் அவங்க விற்கிறது குறைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸில் ஒரு ஸ்டெபிலிட்டி பார்க்க முடியுது. அண்ட் இன்னைக்கு எஃப்ஐஐ டேட்டா பார்த்தோம்னா, எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,163 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அண்ட் டிஐஸ் பார்த்தீங்கன்னா 14,894 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய வால்யூம் வந்து பார்க்க முடியுது. அண்ட் எஃப்ஐஐஸை விட டிஐஸ் அதிகமாக வாங்கியும் கூட மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுந்திருக்குன்றது தான் நம்மளுக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்குது. ஸோ சீக்கிரமாக இந்த போர் முடிஞ்சால் ஒழிய நம்ம மார்க்கெட் எழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நாங்கள் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம், 0 பண்ணிட்டோம்னு சொன்னாங்கன்னா மார்க்கெட் ஏறலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு வந்தோம்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அலுமினியம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸோட ஷேர் பிரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனது. நால்கோ, வேதாந்தா மாதிரியான கம்பெனிஸோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனது. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் வந்து வீக்கெண்டில் ஈரானில் இருக்கக்கூடிய அலுமினியம் பிளான்ட் மேலே குண்டை போட்டாங்க. ஆல்ரெடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து அலுமினியமோட ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அலுமினியமோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுமோன்ற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேதாந்தாக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் என்னன்னா, ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டிமேஜருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த பிஸ்னஸஸ் எல்லாம் தனித்தனியாக கணக்கு எடுத்துக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 5 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 மாதத்துக்குள்ள லிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேதாந்தா ஷேர் ஹோல்டர்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. அவங்க டிவிடெண்ட்டும் ஒரு ₹11 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவோட சப்சிடியரி கம்பெனி அந்த CMPDIL அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோ நம்ம போடலை. காரணம் என்னன்னா, ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக லிஸ்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்தது. அதனால் நான் அப்ளைவும் பண்ணலை, அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணலை. அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஐபிஓ ப்ரைஸோட ₹10 கீழே தான் லிஸ்ட் ஆச்சு, ₹12 கீழே தான் லிஸ்ட் ஆச்சு. அண்ட் லிஸ்டிங்
டே இன்னைக்கு நாள் இறுதியில் பார்க்கும்போது 19 ரூபாய் அளவுக்கு அதனோட இஷ்யூ ப்ரைஸை விட கம்மியாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து போடலை. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IndusInd Bank வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இதனோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளெச் பண்ணி வச்சிருந்த கம்ப்ளீட் ஸ்டேக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவோக் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி இஷ்யூஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸு, தேவயானி இன்டர்நேஷனல் இந்த மாதிரி ஹோட்டல் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. இன்றைக்கி பயங்கரமாக ஷேர் ப்ரைஸஸ் விழுந்திருக்கு. ஸோ இந்த எல்பிஜி கிரைசிஸ் முடிகிற வரையும் அந்த பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கும். இவங்களோட பிஸ்னஸ் மேலே ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த Q4 வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் 1 மாதம் ஃபுல்லாக இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுனால 1/3 ஆஃப் த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட் அனலைசிஸ். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.